ஹலோ கைஸ், இந்த செஷன் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா சென்டரில் இஎஸ்எக்ஸ்ஐ வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஒரு பேசிக் செஷன். அதுக்கப்புறம் ரைடுன்னு என்ன சொல்லி பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு இதை ஷேர் பண்ணுறியா? ஸோ ஐ ஹோப் ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம டேட்டா சென்டர் பார்க்க போகிறோம். டேட்டா சென்டர் பார்த்துட்டு ரைடை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். லெட் மீ கனெக்ட். ஓகே, ஸோ ஆல்ரெடி டேட்டா சென்டர் ஆர்கிடெக்சர் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம டேட்டா சென்டர் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். பட் அது இன்னொருக்கா கூட நான் சொல்லித்தர ரெடியாக இருக்கேன், ரீகால் பண்ண ரெடியாக இருக்கேன். லைக் ஒரு சர்வர், ஒரு ஃபிசிக்கல் சர்வர் நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த ஃபிசிக்கல் சர்வரில் ஆர் ஃபிசிக்கல் சர்வர் சொல்லலாம், அது ஃபிசிக்கல் ஹார்ட்வேர்னு சொல்லலாம், வாட் எவர் இட் இஸ். இந்த ஃபிசிக்கல் சர்வரில் அல்லது ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் நம்ம என்ன பண்ணுறோம், இஎஸ்எக்ஸ்ஐ வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இஎஸ்எக்ஸ்ஐ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா திஸ் வில் ஆக்ட் அஸ் எ ஹைப்பர்வைசர். ஸோ ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது அந்த ஹைப்பர்வைசர் தெரியும். சாரி டு இன்டரப்ட் தெரி. இது ஃப்ரைடே நம்ம வந்து டிஸ்கண்ட் இது ஐஸ்கசில ஸ்டாப் பண்ணோம். அதுதானே இது சேம் கிளாஸ் தானே? இல்லைங்க, ஃப்ரைடே கிளாஸ் நாளைக்கு நான் மறுபடியும் கண்டினியூ பண்றேன். நாளைக்கு ஸ்கிராட்ச்ல இருந்து பண்றேன். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ஃப்ரைடே கிளாஸ் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் நாளைக்கு அந்த கிளாஸ் மறுபடியும் முதல்ல எடுக்கிறேன். ஓகே. இன்னைக்கு கிளாஸ் வந்து ரைடை பத்தி எடுக்க போறேன். ஓகே ஓகே எஸ். ஸோ ரைடு பத்தி எடுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஆர்கிடெக்சர், ஒரு டேட்டா சென்டர்ல சர்வர் வந்து என்ன மாதிரி ஆர்கிடெக்சர்ல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ரைடை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் கிளாஸ் தான் இது. ஃபைன். ஸோ கமிங் டு த பாயிண்ட், இது ஒரு பிசிக்கல் சர்வர். ஓகேங்களா? இதுக்கு பேரு ரேக் சர்வர்னு பேரு. இந்த ரேக் சர்வர்ல நம்ம பிசிக்கல் சர்வர்ல ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இதா இருக்கு இல்லையா? இதெல்லாமே ஹார்ட் டிஸ்க். இங்க இருக்கிறது எல்லாமே ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க்ல we are installing ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நீங்க இந்த பிசிக்கல் சர்வர்ல விண்டோஸ் சர்வர் நீங்க இந்த ஹார்ட் டிஸ்க்ல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா it will act as a விண்டோஸ் பிசிக்கல் சர்வர். லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா லினக்ஸ் சர்வர். இதுல ESX இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா it will act as a ஹைப்பர்வைசர். ESX ஹைப்பர்வைசர் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம படிக்க போகிறது ஃபுல்லாமே ESX ஹைப்பர்வைசர் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறோம். இப்போ இந்த சர்வர் ஒரு டேட்டா சென்டர்ல எப்படி டிசைன் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் வந்து மெயினாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி இது ஒரு எடுத்திருக்கேன் இந்த செஷன், பட் எகைன் நான் இந்த செஷன் எடுக்கிறேன். ஸோ இது என்னோட ஃபிசிக்கல் சர்வர். என்னோட ஃபிசிக்கல் சர்வரில் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இந்த மாதிரி 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இந்த 2 ஹார்ட் டிஸ்க்ல ஐம் இன்ஸ்டாலிங். இந்த 2 ஹார்ட் டிஸ்க்ல நான் என்ன பண்றேன், ESX இன்ஸ்டால் பண்றேன். ESX இன்ஸ்டால் பண்றேன். ஓகே, இந்த பிசிக்கல் சர்வர் டேட்டா சென்டர்ல எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, இது இந்த பிசிக்கல் சர்வர் ரேக்ல இருக்கும். நான் ஆல்ரெடி டேட்டா சென்டர் பத்தி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். But let me again showing the data center. So இதுதான் டேட்டா சென்டர். இந்த மாதிரி டேட்டா சென்டர்ல ரேக் இருக்கும். ஸோ இதுதான் ரேக். ஓகே, டேட்டா சென்டர்ல இந்த மாதிரி ரேக்ஸ் இருக்கும். அந்த ரேக்ல இந்த பிசிக்கல் சர்வரை மவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே ரேக்கு. இந்த ரேக்ல உங்களுக்கு இது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சர்வர்ஸ் வந்து மவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த பிசிக்கல் சர்வர் வச்சிருக்கோம். தென் இந்த சர்வர் வந்து இந்த எதுல கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா சுவிட்சில் கனெக்ட் ஆயிருக்கும். 2 சுவிட்சில் கனெக்ட் ஆயிருக்கும். ஒன்று டேட்டா சுவிட்ச், ஒரு சுவிட்ச் பேர் டேட்டா சுவிட்ச்னு சொல்லுவோம், இன்னொரு சுவிட்ச் பேர் ஸ்டோரேஜ் சுவிட்ச்னு சொல்லுவோம். இது டேட்டா சுவிட்ச். இன்னொரு சுவிட்சில் கனெக்ட் ஆயிருக்கும், அது வந்து ஸ்டோரேஜ் சுவிட்ச், அதாவது சான் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா சுவிட்ச், இது வந்து சான் சுவிட்ச். டேட்டா சுவிட்ச் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றோம்னா நார்மல் சுவிட்ச் தான். நம்ம சுவிட்ச் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். நெட்வொர்க் சுவிட்ச் அப்படிங்கிறது ஓரளவு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பட் இருந்தாலும் சொல்றேன், நெட்வொர்க் சுவிட்ச் அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் டிவைசஸை கம்யூனிகேட் பண்றதுக்கு. இப்போ என்கிட்ட இது ஒரு ESX இருக்குது, ஒரு பிசிக்கல் சர்வர் இருக்குது.
இதே மாதிரி இன்னொரு பிசிக்கல் சர்வர் இருக்கும். அது ரெண்டுமே கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த சுவிட்ச் தான் எனக்கு தேவைப்படுது. ஸோ அப்ப இந்த சுவிட்ச் வந்து என்ன சுவிட்சா இருக்குன்னா அது வந்து L3 சுவிட்ச்னு சொல்லுவாங்க. L3 சுவிட்ச் அப்படிம்பாங்க அல்லது L2 சுவிட்ச்னு சொல்லுவாங்க. இது வந்து மேனேஜபிள் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு மேனேஜபிள் சுவிட்ச். மேனேஜபிள் சுவிட்ச்னா அந்த சுவிட்சை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்றது நெட்வொர்க் லெவல்ல வந்து கான்ஃபிகர் பண்ணிருப்பாங்க. அது வந்து நெட்வொர்க் டீம் கான்ஃபிகர் பண்ணுவாங்க இந்த மேனேஜபிள் சுவிட்சை. இந்த சுவிட்ச்ல வந்து இன்னொரு ESX இன்னொரு எண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும் இந்த சுவிட்ச்ல. சோ ரெண்டு ESX கம்யூனிகேட் பண்றது இந்த சுவிட்ச் மூலமா கம்யூனிகேட் ஆகும். இது வந்து டேட்டா சுவிட்ச்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. சோ அண்ட் SAN சுவிட்ச், இந்த SAN சுவிட்ச் எங்க கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த SAN சுவிட்ச் will connect to the storage. இந்த SAN சுவிட்ச் வந்து டேட்டா ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ஸ்டோரேஜை வந்து நம்ம வந்து SAN ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். SAN ஸ்டோரேஜ் ஆர் ஷேர்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த SAN ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். Storage servers. Storage solutions. So storage அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஹார்ட்வேர் தான், ஹார்ட்வேர் டிவைஸ் தான். ஸோ இது ஒன் ஆஃப் த ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் நான் சும்மா காமிக்கிறேன். 3Dல காமிச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது ஒரு ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ். ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா சர்வர் மாதிரி தான் இருக்கும், பார்த்தா அப்படிதான் தெரியும். ஆனா உள்ள நீங்க பாக்குறப்ப வேற மாதிரி இருக்கும். இதுல நிறைய ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இது ரியர் வியூ. ரியர் வியூ அப்படிங்கிறது பின்னாடி வியூ. ஃப்ரண்ட் வியூல மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்க. கைஸ் இது என்னன்னா இது ஒரு ஸ்டோரேஜ். சரிங்களா? ஸ்டோரேஜ்ல என்ன இருக்கும்னா இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான் இருக்கும். ஸ்டோரேஜ்ல ஒன்லி ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு லாஜிக்கல் வால்யூமா நமக்கு கிடைக்கும். அதுதான் SAN ஸ்டோரேஜ் சொல்றோம். உதாரணத்துக்கு இதுல வந்து ஒரு 10 ஹார்ட் டிஸ்க் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஈச் ஹார்ட் டிஸ்க் 1 TB. 1 TB அப்படின்னா இந்த ஸ்டோரேஜோட மொத்த வேல்யூ வந்து வால்யூம் சைஸ் வந்து 10 TB. ஸோ 1 TBல நீங்க 10 ஹார்ட் டிஸ்க் போடுறீங்க, அதை 10 ஹார்ட் டிஸ்க் 10 கால்குலேட் பண்ணா 10 TB வருது. ஸோ அப்போ இந்த ஸ்டோரேஜ் வால்யூமோட சைஸ் வந்து 10 TB. இதுதான் வந்து ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டோரேஜ்ல என்ன இதுனா பிசிக்கல் ஹார்ட் டிஸ்கோட வால்யூம் ஃபுல்லா லாஜிக்கலா கன்வெர்ட் பண்றதா ஸ்டோரேஜ். SAN ஸ்டோரேஜ் நம்ம வந்து சொல்றோம். அதான் SAN ஸ்டோரேஜ் சொல்றோம். ஸோ நம்மளோட ESXi SAN சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும், ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். நம்மளோட ESXi லோக்கல் ஹார்ட் டிஸ்க் இது வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் சொல்லுவோம். இது லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு லோக்கல் ஹார்ட் டிஸ்க்னு அர்த்தம். ஹார்ட் டிஸ்க் மீன் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது SSD. நீங்க ரெண்டுமே கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்ட் டிஸ்க் ஆர் SSD. இங்கேயுமே ஹார்ட் டிஸ்க் ஆர் SSD இருக்கும். ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இது ரேக் சர்வர். ரேக் சர்வர் அப்படிங்கிறது ஒரு சர்வர் ஆப்ரேட் ஆகும். ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஜஸ்ட் டேட்டாவை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த வேல்ல இருக்க எல்லா டேட்டாவும் இந்த ஸ்டோரேஜ்ல தான் இருக்கும். இப்போ நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறீங்க, ஜிமெயில் பண்றீங்க, யூடியூப்ல வீடியோ பாக்குறீங்க, இன்ஸ்டால வந்து ரீல்ஸ் பாக்குறீங்க, இது எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வீடியோ. பட் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டோரேஜ், ஒரு டேட்டா. அந்த டேட்டா எல்லாமே இந்த SAN ஸ்டோரேஜ்ல தான் கனெக்டா இருக்கும். நிறைய கைண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. பட் பெரிய பெரிய என்டர்பிரைஸ்ல மெயினா அந்த SAN ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமா நம்ம டேட்டா சென்டர்ல எல்லாமே இந்த SAN ஸ்டோரேஜ் தான் மெயினா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அகைன் ஐம் ஷோவிங் த SAN ஸ்டோரேஜ். இந்த மாதிரி மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்கோட எல்லா வேல்யூவும் கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது இல்லையா, அதுதான் அந்த ஸ்டோரேஜோட வேல்யூ. ஓகே ஃபைன். ESXiல வந்து லோக்கல் ஹார்ட் டிஸ்க் இருக்கு. அந்த லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல ESXi இன்ஸ்டால் பண்ணிடுறோம். தென் SAN சுவிட்ச் ஸ்டோரேஜ். அப்ப இந்த ஸ்டோரேஜோட பர்பஸ் என்ன, அதான் நம்மளோட கேள்வியா இருக்கும். நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷின்
இந்த ESXல கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹைப்பர்வைசர்ல if you are creating the virtual machine, the virtual machine will store on storage. இது ஸ்டோரேஜ் தான் போய் ஸ்டோர் ஆகும், இந்த லோக்கல்ல ஸ்டோர் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்க, உங்க லேப்டாப்ல ஒரு டேட்டா வச்சிருக்கீங்கன்னா உங்க லேப்டாப்ல இருக்க டேட்டா எங்க ஸ்டோர் ஆகும்? உங்க லேப்டாப்ல இருக்கிற லோக்கல் ஹார்ட் டிஸ்க் ஸ்டோர் ஆகும். அதுதான் லாஜிக். லோக்கல் ஹார்ட் டிஸ்க் ஸ்டோர் ஆகும். ஒரு டெஸ்க்டாப் வச்சிருக்கீங்க, அங்க எங்க ஸ்டோர் ஆகும்? உங்க லேப்டாப்ல இருக்கிற லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆகும். அது லோக்கல் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவோம். பட் இங்க நம்ம என்ன பண்றோம்? லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல நம்ம டேட்டா வைக்க மாட்டோம். we are keeping the data on storage. நம்ம இங்க சர்வர்ல லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல OS மட்டும் தான் இன்ஸ்டால் பண்றோம் அல்லது ESX இன்ஸ்டால் பண்றோம். பட் நம்ம டேட்டாவை எல்லாம் எங்க வைக்கிறோம் அப்படின்னா ஷேர்டு ஸ்டோரேஜ், சான் ஸ்டோரேஜ்ல வைக்கிறோம். ஓகே, இது வந்து சான் ஸ்டோரேஜ், ஸ்டோரேஜ் அரே நெட்வொர்க்னு சொல்லுவோம். இந்த சான் ஸ்டோரேஜை மேனேஜ் பண்றவங்க ஸ்டோரேஜ் டீம். நம்ம மேனேஜ் பண்ண மாட்டோம். இதை யாரும் மேனேஜ் பண்றோம் அப்படின்னா, அதாவது இந்த டிவைஸை, இந்த சான் ஸ்டோரேஜை மேனேஜ் பண்றவங்க யார் அப்படின்னா ஸ்டோரேஜ் டீம் மேனேஜ் பண்றாங்க. இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா பாக்குறது, இதுல ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிரும், அந்த ஹார்ட் டிஸ்கை வந்து ரீப்ளேஸ் பண்றது, இது எல்லாமே இந்த ஸ்டோரேஜ் டீம் வில் மேனேஜ். இந்த சான் சுவிட்சை யார் பாக்குறா அப்படின்னா அதுவுமே ஸ்டோரேஜ் டீம் தான் பாக்குறாங்க. இந்த டேட்டா சுவிட்சை யார் பாக்குறா அப்படின்னா நெட்வொர்க் டீம் பார்ப்பாங்க. இந்த சர்வரை மேனேஜ் பண்றது மட்டும் தான் நம்மளோட வேலை. இந்த சுவிட்சை மேனேஜ் பண்றது, சான் சுவிட்ச் மேனேஜ் பண்றது, ஸ்டோரேஜ் மேனேஜ் பண்றது அந்த கன்சர்ன் டீம் தான் மேனேஜ் பண்ணும். நம்மளோட வேலை இந்த ஒரு சர்வரை மட்டும் தான் மேனேஜ் பண்றது. இந்த சர்வரோட இஷ்யூ லைக் இதுல ஏதோ ஒரு மதர் போர்டு ஃபெயிலியர், CPU ஃபெயிலியர் அப்படின்னா யார் பார்ப்போம்? அது நம்ம பார்ப்போம். we are the responsible for our servers. Storage team responsible for storage. Network team responsible for switch and routers. அவங்க வந்து switch and routers வந்து அவங்க தான் ஃபுல். சொல்லுங்க. ஸோ நெட்வொர்க் டீம் வந்து ரெஸ்பான்ஸ் ஃபார் சுவிட்ச் அண்ட் ரவுட்டர், அவங்க தான் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. இந்த கேபிளிங் வந்து நம்ம யார் பண்றாங்களோ அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இந்த சர்வருக்கும் டேட்டா சுவிட்சுக்கும் இருக்கிற கேபிள் வந்து இது மோஸ்ட்லி ஈத்தர்நெட் கேபிளாக தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஈத்தர்நெட் கேபிள்னு சொல்லுவோம் அல்லது காப்பர் கேபிள்னு சொல்லுவோம். காப்பர் கேபிள்னா ஒன்றும் இல்லை, நம்ம நீங்கள் நார்மலாக பார்க்குற லேண்ட் கேபிள், அந்த லேண்ட் கேபிளுக்கு உள்ள வயர் இருக்கு இல்லையா, அது வந்து காப்பர் இருக்கும். அந்த காப்பர் மூலமாக தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த ESXக்கும் சான் சுவிட்சுக்கும் இருக்க கம்யூனிகேஷன் எப்படின்னா FC கேபிள்னு சொல்லுவோம். FCனா ஃபைபர் சேனல் கேபிள். ஃபைபர் சேனல் கேபிளில் உங்கள் டேட்டா வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா லைட் சோர்ஸ் மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகும். காப்பர் கேபிளில் உங்கள் டேட்டா, ஈத்தர்நெட் கேபிளில் உங்கள் டேட்டா காப்பர் வயர் மூலமாக டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் வந்து லாஜிக். ஃபைன். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷின் ESXல கிரியேட் பண்றோம்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் வில் ஸ்டோர் ஆன் த ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் ஆகுது. இதை மட்டும் நீங்க வந்து எக்காரணத்தை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காதீங்க. லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல we are only installing the operating system. இந்த லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்றோம், வேற எதுவும் இன்ஸ்டால் பண்றது கிடையாது. சரிங்களா, இது முக்கியமான பாயிண்ட், எக்காரணத்தை கொண்டு இதை மறக்கவே கூடாது. அப்ப அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன் நம்ம வந்து லோக்கல் ஹார்ட் டிஸ்க்ல நம்ம எதுவும் டேட்டா ஸ்டோர் பண்ண மாட்டோம், ஏன் சான் ஸ்டோரேஜ்ல மட்டும் ஸ்டோர் பண்றோம், அதுக்கெல்லாம் வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரைடு கான்செப்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு சர்வர். இது சரி, இது வந்து what is this storage 765. ஓகே, or 615 or 470. ஸ்டோரேஜும் இது ஒன்று போல இருக்க மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸ்டோரேஜ் வேற, ரேக் சர்வர், இந்த சர்வர் வேற. ஓகே, இது வந்து சர்வர். ஓகே, இது ஸ்டோரேஜ். இதுல போர்ட் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். இந்த சர்வர்ல பாத்தீங்கன்னா இது ஈத்தர்நெட் போர்ட், இந்த ரெண்டுமே வந்து ஈத்தர்நெட் போர்ட். தென் ரெண்டு பவர் சப்ளை யூனிட் இருக்கு, இது ஒரு பவர் சப்ளை யூனிட், இது ஒரு பவர் சப்ளை யூனிட். ஓகே, தென் இது ரெண்டுமே வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் கனெக்ட் பண்றதுக்கான போர்ட். இது ஐடிராக் போர்ட். ஐடிராக் அப்படிங்கிறது டெடிகேட்டடா நம்ம அந்த சர்வரோட ரிமோட் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான ஒரு போர்ட். இது USB போர்ட், இது VGA போர்ட். இதெல்லாம் பெசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெசில்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட
போர்ட் கம்மியா இருக்கு. இப்போ எனக்கு வந்து 2 ஈத்தர்நெட் போர்ட் தான் இருக்கு. எனக்கு இன்னும் ஒரு 4 ஈத்தர்நெட் போர்ட் வேணும் அப்படின்னா we can install PCIe கார்டு. PCIe கார்டு அதாவது இந்த சர்வருக்குள்ள PCIe ஸ்லாட்னு ஒரு ஸ்லாட் இருக்கும். ஓகே, அந்த PCIe ஸ்லாட்ல we can install PCIe கார்டு. அதுல நம்ம இந்த HPA கார்டு அதாவது அந்த ஃபைபர் ஆப்டிக் கார்டு அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த சர்வரோட ஆர்கிடெக்சர். இது ப்ரொடக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒரு ஆர்கிடெக்சர். இது நான் உங்களுக்கு சும்மா சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் வந்து ட்ரா பண்ண ஆர்கிடெக்சர் இது. இது ப்ரொடக்ஷனில் எப்படி இருக்கும்? ப்ரொடக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 சுவிட்ச் இருக்கும். எல்லாமே 2 இருக்கும். 2 சான் சுவிட்ச் இருக்கும். இதில் பாருங்க, சுவிட்ச் 2 இருக்கும். தென் 2 சான் சுவிட்ச் இருக்கும். எதுக்காக அப்படின்னா ரெடியூரன்ஸுக்காக. ஒரு சுவிட்ச் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்னொரு சுவிட்ச் மூலம் ஒர்க் ஆகும். அது அந்த பர்பஸ்க்காக தான் அந்த இது வச்சிருக்காங்க. ஓகே, இந்த இதுல ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங்ல டவுட் இருந்தா கேளுங்க. இதை பத்தி நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன் நான். பட் ஈவன் தோ ஸ்டில் உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். இல்ல லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் செஷன். அனதர் செஷன் நான் போறேன். எனி டவுட் கைஸ்? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுல இல்ல சார். பட் இந்த ஸ்டோரேஜ்ன்றது காமன் இதுதானா சார்? இல்ல இந்த ஐஸ்கசி அப்படிலாம் சொல்றாங்களே சார், அதெல்லாம் வேற டாபிக்கா? ஐஸ்கசிங்கிறது இதுதான். சான் ஸ்டோரேஜ்ல கனெக்ட் பண்ற ஒன் ஆஃப் த மீடியம் தான் ஐஸ்கசி. அது வேற டாபிக் நான் சொல்லுவேன். வாட் இஸ் ஐஸ்கசி, வாட் இஸ் ஃபைபர் சேனல் அப்படிங்கிறது, நேஸ்னா என்ன, அது எல்லாமே தனியா ஒரு டாபிக் நான் சொல்றேன். சரி, ஓகே. இப்போ நீங்க இதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபைன் ஃபைன். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டேட்டா சென்டர்ல பேக் எண்ட்ல இதை நீங்க கண்டிப்பா இப்படிதான் இருக்கும். நீங்க இப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் போறேன். ஓகே, இப்போ நான் ரைடை பத்தி எடுக்கிறேன். இப்போ நான் ரைடை பத்தி எடுத்தேன்னா உங்களுக்கு புரியும்.